ரீசெண்டா அங்க மழை பெய்ந்து வெள்ளம் அதிகமானதால பல இடங்கள்ல தண்ணீருமே தேங்க ஆரம்பிச்சது. இதற்காக பல பிரபலங்கள் நிவாரண நிதிய வழங்குனாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, தாவேக கட்சியுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அலுவலகத்துல மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினாரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள்ல தளபதி விஜய் அவர்கள் உடல் கொஞ்சம் பருமலாக ஆனது போல இருந்தது. இதனால ரசிகர்கள் இதை பற்றி விவாதித்தும் வந்தாங்க. மேலும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் சில பேர் விஜய் அவர்கள் உடல் எடை கூடியதை வைத்து விமர்சனமுமே பண்ணாங்க. இதனிடையில சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் சார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டாரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல விஜய் சார் பழையபடி செம ஸ்லிம்மாகவுமே இருந்திருக்காரு. இந்த புகைப்படத்தை பார்த்த தளபதி ரசிகர்கள் உடல் எடை கூடிவிட்டதாக கூறி விமர்சனம் செய்தவர்களுக்கு விஜய் சார் தரமான பதிலடி கொடுத்திருக்கார் அப்படின்னுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு வாரத்துல எப்படி விஜய் சார் உடல் எடையை குறித்து ஸ்லிம்மாக மாறி இருக்க முடியும் அப்படின்னு ரசிகர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் சார் அணிந்திருந்த ஆடையில தான் அவர் உடல் எடை கூடியது போல தெரிந்ததோ அப்படின்னு ரசிகர்கள் குழப்பத்திலுமே இருக்காங்க. இதனிலையில விஜய் சார் மற்றும் வினோத் சார் கூட்டணியில தயாராகும் தளபதி 29வது திரைப்படத்துல விஜய் சார் 55 வயது மதிக்கத்தக்க ஒரு ரோல்ல நடிக்கிறாரா? ஒருவேளை அந்த ரோலுக்காக தான் விஜய் சார் சற்று உடல் எடை கூடியிருக்க வாய்ப்பு இருப்பதாக சிலர் பேசிட்டும் இருக்காங்க. ஆனா இதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. இந்த நிலையில தற்போது தளபதி 29வது திரைப்படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் நூலக வெளியீட்டு விழாவில தளபதி விஜய் அவர்கள் பேசியது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சரான உதயநிதி கூட அண்மையில தளபதி விஜய் அவர்களை நேரடியாகவே தாக்கியுமே பேசியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி அவர்கள் அடுத்த மேடையில பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.